वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेङ्कटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்முடைய சனாதன தர்மம் என்கிற இந்து மதத்தில் 4 வேதங்கள் உள்ளன. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று. 5வதாக ஒரு வேதம் சொல்லப்படுகிறது, பாரத பஞ்சமோ வேதா என்று. மகாபாரதத்தை 5வது வேதமாக நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. நம்முடைய வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 பாகங்கள் அதர் ஒவ்வொரு வேதங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன. இந்த 5வது வேதமாக உள்ள மகாபாரதத்தினுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை சொல்லப்படுகிறது. அதனுடைய பெருமை பேசும் இடத்தில் பாரதாமிருத சர்வஸ்வ கீதாயா மதிதஸ்ய ச சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதமாகிய அமுதக் கடலை கடைந்து அதிலிருந்து சாரமாகிய கீதையை எடுத்து அர்ஜுனனுக்கு பகவானாகிய கிருஷ்ணன் உபதேசம் செய்தான் என்று இதை அமிர்தத்துக்கு துல்லியமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதையினுடைய பாராயணத்தின் ஆரம்பத்தில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத் பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சம்ருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரததேசகத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி துவாரா समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थं श्रीपरमेश्वर प्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे।
श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम ரெண்டாவது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்ஜஸ்வ நைவம் பாபமபாப்ஸ்யசி. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுத்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயத்தை உபதேசிக்கக்கூடிய ஸ்லோகம். அதாவது சில ஸ்லோகங்களை நாம் பார்க்கும்பொழுது இது அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்னதா நமக்கு புரியும். ஆனால் உண்மையில் அர்ஜுனனுக்கு மட்டுமில்லை, நம்ம எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருப்பது. இதற்கு பலபடியாக நம்முடைய ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணி காண்பிச்சிருக்கா. பட் ஜென்ரலா ஒரு மனிதனுடையதான மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்? துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகரஸ்பிருகா. பின்னாடி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே உண்டு, இது ஹியூமன் நேச்சர், இதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். துக்கேஷு அனுத்விக்னமனாக. ஒருத்தருக்கு துக்கம் வந்துடுத்து சுவாமி, கஷ்டம் வந்துடுத்து, அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருவா. நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க இன்னொருத்தருக்கு ஏன் பார்க்கணும் சுவாமி, நாங்களே அப்படிதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். கரெக்ட், இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ரைட். ஒரு துக்கம் வந்துடுத்துரு சொன்னா அவளால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. அப்படியே அதுல உள்ள போயிடுவா. துக்கேஷு அனுத்விக்னமனாக. அப்படி இருக்கக்கூடாது. அனுத்விக்னமனாக. துக்கம் வந்தாலும் சரி, சுகம் வந்தாலும் சரி, ஏகீபாவத்தில் இருக்கணும். இந்த பேலன்ஸ் அப்படின்னு பேசுவாருக்கு. மைண்ட் பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துக்கத்தில் துக்கப்படும் பொழுது துக்கத்தில் அப்படியே சோர்ந்து போய் விடுகிறது. சுகம் வந்தா சூப்பர் அப்படின்னு குதிப்பா. இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்றதுக்கோசரம் நைட் எல்லாம் ஒரு பார்ட்டிலாம் வைக்கிறா. பசங்க பைக்கில் வீலிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பார்க்கிறோம்ல. என்ஜாய், ஃபன் அப்படின்னு சில பேருக்கு. அந்த ஃபன் அப்படின்ற வார்த்தையே ரொம்ப ஃபன்னியான வார்த்தை. ஆனால் அந்த ஃபன்னை எல்லாரும் என்ஜாய் பண்றா. அந்த ஃபன் வெளிப்படுத்தும் பொழுது அப்படியே ஆகாசத்துக்கும் பூமிக்கு எகிரி 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 குதிப்பா. ஓகே, எம்பெருமானுடைய அனுகிரகம். பெருமாள் நமக்கு ஏதோ சில நல்லது பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய உபகாரம், அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். நாம் அந்த அனுகிரகத்தை புரிந்து நடந்து கொள்வோம் அப்படின்னு அப்படியே இருக்கணும்.
இதுக்கு முன்னாடி துக்கம் வந்த பொழுது சோர்ந்து போய் இனி தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்னும் நிலைப்பாட்டில் இருந்ததும் தவறு. அல்லது இப்பொழுது சுகம் வந்திருக்கிற பொழுது இந்த சுகம்தான் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இனி இப்படியே தான் இருக்க போகிறோம் என்பதாக ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக நாம் குதிப்பதும் தவறு. துக்கத்திலும் நாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், சுகத்திலும் நாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அந்த விஷயத்தை வலியுறுத்தக்கூடியதான ஸ்லோகம் தான் இந்த 38வது ஸ்லோகம் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல. அஸ்தானத்தில் உண்டானதான ஸ்நேகம், அஸ்தானத்தில் உண்டானதான காருண்யம், தர்மத்தில் அதர்மமான கலக்கம், இது அனைத்தையும் பரமாத்மா இதுவரையிலும் நீக்கிவிட்டான். இப்பொழுது கீழே நடைபெற்றதான 37 ஸ்லோகம் வரையிலும் எங்கே பிரீத்தி வைக்கக்கூடாதோ அங்கே பிரீத்தி வைத்திருந்தான் அர்ஜுனன். பெருமாள் அதை அவனுக்கு புரிய வைத்தான். எங்கே கருணை வரக்கூடாதோ போர்க்களத்தில் அந்த இடத்தில் அர்ஜுனனுக்கு கருணை வந்தது. பகவான் அந்த கருணையை நீக்கினான். அதற்கு அடுத்தது க்ஷத்ரியனுக்கு பரமதர்மமான யுத்தம். அந்த யுத்தத்தை இவன் அதர்மமாக நினைத்து பிரமித்தான். அந்த கலக்கமும் நீக்கப்பட்டது. இப்ப இது ஒரு தர்மம். தர்மேன பாபம் அபனுததி. தர்மானுஷ்டானம், அவரவர்களுடைய தர்மானுஷ்டானத்தை செய்வதனால்தான் பாபம் என்பது விலகுகிறது என்பதனாலே தர்மம் என்று சொல்லப்படும் இந்த யுத்தத்தை தர்மியாதி யுத்தாது ஸ்ரேயோன்யது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே கீழே சொன்னானோ இல்லையோ அந்த வார்த்தையை என்ட்ராஸ் பண்ணிக்கோங்க திருப்பி. தர்மியமான யுத்தத்தை விட ஒரு க்ஷத்ரியனுக்கு ஸ்ரேயஸுக்கு வேறு எதுவும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னோம் இல்லையோ. அப்ப தர்மம் என்று சொல்லப்பட்டதான அந்த யுத்தத்தை, மோட்சத்தை விரும்புபவர்கள் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம், இந்த 38வது ஸ்லோகத்துல சொல்றான். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுத்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. தேகத்தை காட்டிலும் வேறானது. அந்த தேகத்தினுடைய சுபாவம் எதனுடையும் சேரவும் சேராதது. அடுத்தது நித்தியமாயும் இருக்கக்கூடியதான இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை ஒருவன் தெரிந்து கொண்டு யுத்தத்தில் தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஆயுதத்தினால் அடிபடுறது, கை கால்கள் வெட்டுப்படுவது, அப்புறம் வெற்றி கிடைக்கிறது, தோல்வி கிடைக்கிறது, இதெல்லாம் யுத்தத்தில் தவிர்க்கவே முடியாத. வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். ஆயுதத்தினால் அடிபடலாம். போர்க்களத்தில் போய் இங்க பாருங்கப்பா, நான் சண்டைக்கு வந்துவிட்டேன், என்னை இந்த ஆயுதங்களால் அடிக்காதீங்கோ, நான் அடிக்கச்சே மட்டும் வாங்கிக்கோங்க சொல்ல முடியுமா? நான் மட்டும்தான் அடிப்பேன், நீங்களே யாரும் அடிக்கக்கூடாது, நீங்க என்ன ஆயுதத்தினால் அடிக்காதீங்கோ எனக்கு வலிக்கும் அப்படி சொல்ல முடியுமா? இல்ல வலி, ஒருத்தன் அடிபட்டுட்டா என்னால இனிமே முடியாதுப்பா, ஐயோ ரத்தம் வருது, ஐயோ இதுக்கு ஒன்றும் பேண்டேஜ் போடலையே, மருந்து போடலையே. சில பேர்லாம் ரொம்ப அலப்பறை பண்ணுவா, சின்ன ஒரு விஷயமா இருக்கும், அது கூட ஆஹா ஓஹோ ஓஹோன்னு ஆகாத்தியம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கா? தைரியம், தீரனுடையதான மனசு, அதாவது அவன் சம்பத்சு மகதாம் சித்தம் பவேத் உத்பல கோமலம் ஆபத்சு மகாசைல சிலா சங்காத கர்க்கசம்னர். அவனுக்கு ஏதாவது சௌக்கியம் வந்துருத்துன்னு சொன்னா அப்படியே ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி அப்படி இருப்பான், அப்படியே ஆனந்தமா இருப்பான், ஒன்றும் கவலையப்பட மாட்டான். அது ஒரு மாதிரி இருப்பான், எதுவும் ஆஹா ஓஹோன்னு குதிக்க மாட்டான். ஆபத்து மகாசைல சிலா சங்காத கர்க்கசம். 1000 ஜெலட்டின் வச்சாலும், வெடி வச்சாலும், டெட்டனேட்டர் வச்சாலும் பிளக்க முடியாத பெரிய பாறையை போன்று உறுதியா இருக்கும் மனசு. ஒண்ணு சுகம் வந்தா பறந்தும் மறந்தும் துள்றது கிடையாது, துக்கம் வந்தா அப்படியே ஒண்ணுமே பூட்டா மாதிரி எல்லாமே போயிட்டா மாதிரி நிக்கிறது. சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ துவந்துவம்னு பேர் இருக்கு. சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், ஜெயம் பராஜயம், இதெல்லாம் இரட்டை மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். செயின் ஆஃப் ரியாக்ஷன், சைக்கிளிங் மாதிரி வந்துட்டே இருக்கும். சுகம் வந்ததுன்னா அந்த சுகத்துக்கு பிறகு அடுத்தது துக்கம்ன்றது ஒண்ணு வரதான் வரும். துக்கம் வந்ததுன்னா அடுத்தது என்ன வரும்? திருப்பி சுகம் வரும். ஆஞ்சநேயர் சீதையின் இடத்துல சொல்லும் பொழுது அவ பிராட்டி சொல்றா, அந்த இடத்துல
கல்யாணி பத காத்தேயம் லௌகிகி பிரதிபாதிமே ஏதி ஜீவந்தமானந்தா நரம் வருஷ சதாதபி. அப்பா இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படி கேட்டா, ஒரு மனிதன் கண்டினியூஸா அவனுக்கு துக்கமும் கிடையாது, ஒரு மனிதனுக்கு கண்டினியூஸா சுகமும் கிடையாது, மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஒரு மனிதன் பெரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்களேன், அவனுக்கு 100 வயசு கழித்தாவது அவனுக்கு வர வேண்டிய சுகம் வந்தே தீரும். ஒரு வேடிக்கையான ஒரு கதை, பெரிய கான்டெக்ஸ்ட் இல்லை, பட் ஆனால் இந்த கதையை நம்ம ரசிக்கலாம், கான்டெக்ஸ்ட் ரசிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ராஜா தன்னுடைய மந்திரியோடு சேர்ந்து கடற்கரையில் வாக்கிங் போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு மண்டவோடு ஸ்கெலிட்டன், அந்த மண்டவோடு இருக்குது. இந்த ராஜாவுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும். சில பேருக்கு அது ஒரு டேலண்ட்டு, ஈஸ்வருடைய அனுகிரகம். அதில் எழுதியிருக்கு, இந்த மண்டவோட்டுக்கு உரியதான ஒரு பையன், ஒரு XYZ, அந்த பாய் பேர் வச்சுக்கோங்களேன், அவன் பேர் ராமன் வச்சுக்கோங்க. அந்த ராமன்றவன் 16 வயசு வரலும் வாழ்வான், உயிர் வாழ்வான். 16 வயசு வரலும் பரமதரித்திரனா உயிர் வாழ்வான். அவ்வளோ கஷ்டப்படுவான், லைஃப்பில் அவனுக்கு யாருமே இருக்க மாட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டு உசுர விடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ராஜபோகம் காத்திருக்கு அப்படின்னு அந்த மண்டவோட்டில் எழுதி வச்சிருந்தது. ராஜா சொன்னால் ஏன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்குது, 16 வயசு வரலும் பாடாப்பட்டு செத்து போட்டாங்க, இதுக்கு மேலே இவனுக்கு பெரிய ராஜபோகம்னு சொல்லியிருக்கேன், சரி நம்ம ஊரில் இருக்கிற ஜோசியக்காரா, சாஸ்திரஜர்கள், சாஸ்திர பண்டிதர்கள்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் முரசு அறிவித்து எல்லாரையும் வாங்கன்னு சொன்னான். எல்லா பண்டிதாலும் வந்துட்டு இந்த முகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தலையெழுத்துக்கு நீங்கள் ஒரு பலன் சொல்லுங்க. எப்படி அவன் தான் 16 வயசில் போயிட்டானே அவன், அதுக்கப்புறம் அவனுக்கு ராஜபோகம் எப்படி வரும் அப்படின்னு ராஜா கேள்வி கேட்டுன்னு இருக்கான். யாருக்குமே பதில் தெரியல. அப்போ ஒரு பண்டிதர் வந்தார். பண்டிதர் சொன்னார், மகாராஜா இது என்ன பெரிய விஷயம், அந்த மண்டவோட்டுக்கு, அந்த மண்டவோடு, அந்த பையனுடைய மண்டவோடு அது ராஜபோகத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுன்னு. அது எங்கே ராஜபோகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது? என்ன சுவாமி என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? உங்கள் ராஜா அரண்மனை சிம்மாசனத்தில் ஒரு தங்கத்தாம்பாளத்தில் பட்டு துணி போட்டு அது மேலே அந்த மண்டவோட்டை வச்சு அதை சிம்மாசனத்தை பக்கத்தில் வச்சு, இங்கே பாருங்க இதில் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கு, எல்லாரும் இதை படித்து சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, உன் பக்கத்தில் ராணி தானே உட்காருவா, ராணி உட்கார வேண்டிய உன்னுடைய ஆசனத்தில் தங்கத்தாம்பாளத்தில் இந்த மண்டவோட்டை போட்டு வச்சு எங்களெல்லாம் வேடிக்கை பார்க்க கூப்பிட்டுருக்கீங்களே, இது ராஜபோகம் இல்லையா? இது ராஜபோகம் தானே. வேடிக்கைக்கான கதை, பட் ஆனால் நம்ம ரொம்ப சூக்ஷமாக யோசிக்கணும். ஏத்தி ஜீவந்தமானந்தா நரம் வருஷ சதாரபி. ஒரு மனுஷனுக்கு 100 வருஷங்கள் கழித்தாவது அவனுக்குரியதான, அவனுக்கு சேர வேண்டியதான நன்மை வந்து சேரணும்னா அது சேர்ந்துதான் ஆகும். நாபுக்தம் க்ஷயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி. எத்தனை வருஷங்கள் ஆனாலும், கல்பகோட்டி காலங்கள் ஆனாலும் ஒருவனுடைய தானே கர்மானது தீரவே தீராது. அதை கரெக்டாக அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு சரியாக வந்து சேரும். அதனால துக்கம் வந்தால் ஒரேடியாக இடிஞ்சு போகிறது, சுகம் வந்தால் ஒரேடியாக ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது, இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஆயுதங்களெல்லாம் விட்டுப்படுதல், அடிப்படுதல், குத்துதல், எல்லா விதமான ரணங்களும் ஏற்படும். இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னால் உட்காந்து அதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னால் தப்பது. சுக துக்கே சமய கிருத்வா, சுகமும் சரி துக்கமும் சரி சமய கிருத்வா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும், ஏகீபாவத்தோடு இருக்கணும். லாப அலாபோ, லாபம் அலாபம், அலாபம்னா நஷ்டம்னு வச்சுக்கணும். சுக துக்கே லாப நஷ்டம், ஜெயம் அப்புறம் அஜயம், பராஜயம் தோல்வி. தத்தோ யுத்தா யுத்தியஸ்வ, இதெல்லாம் சமமா பாரு. சுகம் வந்தா எப்படி அனுபவிப்பியோ அதே மாதிரி துக்கம் வந்தாலும் இருக்கு. இவ்வளவு உபதேசங்கள் நடக்கிறது, ஆனா அர்ஜுனனால் தாங்க முடியல. அபிமன்யுவினுடைய மரணம் அர்ஜுனனை நிலை குலைய வைத்து விடுகிறது. நாம என்னன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம், இப்ப தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டது, ஆத்மா அழியாதது, தேகம் அழியாது. நான் தான் திருப்பி சொல்லனேன். ஆனால் நம்மளால பிராக்டிஸ்ல கொண்டு வர முடியுறதா? இந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம பகவத்கீதையில என்ன மனசு உருகி கேட்கிறோம். ஆமாம் கரெக்டு சுவாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஆனால் அடுத்தது என்ன அர்த்தம்? உடனே பசிக்கிறது, இல்லை பிள்ளைகள் வரா, மனைவிகள் வரா, மக்கள் வரா, கணவன் வரார், அவர்களிடத்துல நாம் போய் பழகிறோம், பேசுகிறோம், நமக்கு சம்சாரம் மறுபடியும் வந்து பிடிச்சிக்கிறது. இது சாட்சாத் பகவான் இடத்துலேருந்து உபன்யாசம் கேட்ட அர்ஜுனனுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருந்தது. அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணினான். எஸ், வேறு வழி கிடையாது. ஏன் அப்படி கேட்டால், அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், உபதேசம் கேட்டாலும் அதை உணர்வுபூர்வமாக நாம் கொண்டு வருது, நடைமுறைப்படுத்திக் கொள்வது இருக்கு, அது சர்வேஸ்வருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் கண்ணனே சொல்லுவான், மையேவ மனாதத் ஸ்வமய புத்தியம் நிவேஷைன்னு பின்னாடி சொல்ல போகிறோம். அதெல்லாம் ரொம்ப 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 நம்ம ஜாகிரதையாக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சுகதுக்கே சமய கிருத்வா, ரெண்டுத்தையும் பாரு, ஒரே மாதிரி பாரு, லாபம் நஷ்டத்தையும் பாரு, ஜெயம் பராஜயத்தையும் பாரு. ததோ யுத்தாய யுத்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இனி நீ பாபத்தை அடைய மாட்டாய். பாபம்னா எது? பாபம்
பீஷ்ம துரோணாதிகளை கொல்லுவதை பாபம் என்று அர்ஜுனன் நினைத்தானே, அந்த பாபமா? இல்லை, பீஷ்ம துரோணாதிகளை கொல்லுவது என்பது பாபம் இல்லை என்னும் தெளிவு அர்ஜுனனுக்கு முன்னாடியே உண்டாகி விட்டது. அதுலேருந்து அர்ஜுனன் மீண்டு வந்துட்டான் இல்லையா? இல்லை, இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் அப்படி வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சருக்கு வரக்கூடியதான பாபத்துக்கு இப்பயே பரிகாரம் பண்ணுவாளா? நாளைக்கு நான் ஒரு தப்பு பண்ண போகிறேன், அந்த தப்புக்கு நான் இன்றைக்கே ஃபைன் கட்டுறேன்னு சொன்னால் ஒத்துப்பாளா உலகத்தில்? அதுவும் கிடையாது. அப்போ பாப சப்தத்தினாலே என்ன அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு மேன்மேலும் அனிஷ்ட பலன், விருப்பமில்லாத மேன்மேலும் வளர்க்கக்கூடிய, இந்த சம்சார சாகரத்தை வளர்க்கக்கூடிய புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களை புரிஞ்சுக்கணும். நமக்கு என்னன்னா, புண்ணியம் கூட நம்மை மீண்டும் மீண்டும் இந்த சம்சாரத்தில் இருக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாபம். இது கொஞ்சம் புரியாது. என்ன இவர் புண்ணியம்னு சொல்றாரா, பாபம் சொல்றாரா, புண்ணியத்தை பாபம் சொல்றாரா? ஆமாம், புண்ணியத்தையும் நாம் பாபமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த புண்ணியத்தை செய்தோமேனால் நமக்கு மேன்மேலும் சம்சாரத்தில் ஆசை உண்டாகும், வைராக்கியம் உண்டாகாது. வைராக்கியம் வேணும். குந்தி தேவி என்ன பண்றா தெரியுமா? எனக்கு எப்போ பார்த்தாலும் எம்பெருமானே ஆபத்துக்களையே குடுன்னு பெருமாளை கேட்குறா. ஏன் அப்படி கேட்குறா அப்படி கேட்டா, அப்படி ஆபத்து இருந்தால்தான் எனக்கு பகவத் சிந்தனை வரும். நான் பாட்டுக்கு சௌக்கியமா இருந்துவிட்டேன், நான் கிருஷ்ணா உன்னை நினைச்ச கூட பார்க்க மாட்டேன்னு குந்தி ரொம்ப தெளிவா சொல்றான். அந்த மாதிரி நாம சுகம் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா பெருமாள்கிட்ட நமக்கு பக்தி போயிடும், வைராக்கியம் வராது. நம்ம தான் ஜாலியாக இருக்குமே, சம்சாரத்தில் நமக்கு என்ன குறைச்சல்? நம்ம சௌக்கியமாக தான் இருக்கோம், சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கோம். எதுக்கு நம்ம அதுக்குள்ளே பெருமாள்கிட்ட போகணும்? இப்போ இவ்வளோ தூரம் இருக்கச்சவே நிறைய பேர் என்ன பண்ணுறா, இன்னும் அதுக்குள்ளே பகவத்கீதை, சின்ன வயசுல உனக்கு என்ன அவசரம், இன்னும் வயசாட்டமே உனக்கு, வயசானா உடம்பு முடிய மாட்டேன்றது, இப்போ மனசு கேட்க மாட்டேன்றது. உனக்கு எப்போ தான் நல்ல விஷயம் வந்து சேரும், எப்போ தான் நல்ல விஷயம் புரிய ஆரம்பிக்கும்? அல்ல, புண்ணியம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? புண்ணியம்னா நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய உயர்ந்த சத்காரியங்களை புரிஞ்சுக்கணும். அந்த காரியங்களை எப்படி பண்ணணும்னா, அது பகவத்கீதையில் கர்மயோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குருமுகமாக அதை தெரிந்து கொண்டு செய்யுங்கள். பாப சப்தத்திற்கு பீஷ்ம துரோணாதிகளை கொல்லுகையான பாபம் என்பது இங்கே பொருள் அல்ல. அந்த அர்த்தம் நாம் பண்ணிக்க கூடாது. அந்த கான்செப்ட் இங்கே வரல. பின்ன சம்சாரத்தை நாம் மேன்மேலும் அடைந்து கொண்டிருப்பதற்கு, இங்கேயே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேஷனம், இந்த சம்சாரத்திலேயே நாம் மேன்மேலும் உழன்றிருப்பதற்கு, அந்த உழலுதல் அர்த்தம். சம்சாரத்திலே சுற்றி வருது இருக்கு இல்லையா, அந்த சம்சாரத்துக்குள்ளேயே நாம் உழன்று வருவதற்கு காரணமாய் அமைந்ததான புண்ணிய பாபரூபமான கர்மா. இப்போ கர்மயோகத்தின் வழி நடந்து சுகதுக்காரிகளை சமமாக பாவித்து, லாபம் நஷ்டத்தை எல்லாம் சமமாக பாவித்து நீ யுத்தம் செய்தாயே, ஆனால் உனக்கு மேன்மேலும் இந்த சம்சாரத்தை வளர்க்கக்கூடிய புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள் தடை செய்யாது, உன்னை அதை கட்டுப்படுத்தாது, அதனுடைய தடை உனக்கு ஏற்படாது. அர்த்தம் புரியுதா? சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுத்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இது ஆத்மாவினுடைய உண்மையான நிலையை தெரிந்து தனக்கு உரியதான தர்மம் எது என்பதை உணர்ந்து அந்த தர்மத்தின் வழி நடப்பவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பலன். புரியுதா? அதனால முன்பு செய்த பாவத்தை பற்றி சொல்லலை, பீஷ்ம துரோணாதிகள் கொல்லும்ன்றதான பாபத்தை பற்றி சொல்லலை. சம்சாரத்தை மேன்மேலும் நாம் அடைந்து நமக்கு பிரதிபந்தகம், மோட்சத்தை அடைவதற்கு விரோதியாக இருக்கக்கூடியதான புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள் சொல்லப்பட்டன அப்படின்னு சொல்லி, இந்த ஆத்மாவினுடைய உண்மையான ஒரு நிலை என்ன, ஆத்மாவுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை பரமாத்மா உபதேசம் பண்ணினான். இப்பொழுது மோட்சத்திற்கு பரம்பரை காரணமான கர்மயோகத்தை குறித்து சொல்ல போகிறான் இனி அடுத்த ஸ்லோகத்தினால. அதாவது கர்மயோகம், அந்த கர்மயோகத்தினாலே ஞானயோகம், அந்த ஞானயோகத்தினாலே பக்தி யோகம். அன்பர்களே, இந்த விஷயத்தில் நீங்கள் எதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அடியருக்கு தெரியாது. ஆனால் சுவாமி ராமானுஜர் காண்பித்த பாஷ்யத்தின்படியாக கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா, கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று
நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆள வந்தார். சுவாமி ராமானுஜர், சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகர் முதலான ஆச்சாரியர்கள் நமக்கு நிர்வாகம் செய்து காண்பித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த கர்மயோகம் என்பது பரம்பரையாக நமக்கு மோட்ச சாதனமாகிறது. ஆகையால் அந்த கர்மயோகத்தின் இன்றியமையாத தன்மை, அதனுடைய முக்கியத்துவம், அதை குறித்து பரமாத்மா உபதேசம் செய்ய போகிறான். அதை அடுத்து நாம் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை சொன்ன ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோமல்லவா? அதை பிரதிதினம் பிரதிக்ஷணம் அனுசந்தானம் செய்வோம். சுகதுக்கே சமே கிருத்வா सुखदुःखे समे कृत्वा லாபாலாபௌ ஜயா ஜயௌ लाभालाभौ जया जयौ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ ततो युद्धाय युज्यस्व நைவம் பாபமவாப்ஸ்யசி. नैवं पापमवाप्स्यसि. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோமா? सुखदुःखे समे कृत्वा लाभालाभौ जया जयौ ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். எத்தனையோ ஆச்சாரியர்கள், மகான்கள், ஆஸ்தீக அன்பர்கள் தெய்வத்தை பாடல்களால் ஆராதித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்துள்ளனர். அவ்வழிகள் பெருமை முக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் கேட்போமா? नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. जना भाई मणे देवा बोलो हबंका. जना भाई मणे देवा बोलो हबंका. जना भाई मणे देवा बोलो हबंका. जना भाई मणे देवा बोलो अभंगा. जना भाई मणे देवा बोलो अभंगा. जना भाई मणे देवा बोलो अभंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. अभंग बोलता कीर्तनी रंग वोटवाळा. 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 देवासिया संद देव नाचुळांगव. देवासिया संद देव नाचुळांगव. देवासिया संद देव नाचुळांगव. देवासिया संद देव नाचुळांगव. नामदेव हरि 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 ग. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा.
नाच तांडोल तंदेवाच कळल पितांबर नाच तांडोल तंदेवाच कळल पितांबर हरी नाचत हरी नाचत हरी नाचत डोळत देवाच कळल पितांबर नाचत डोळत देवाच कळल पितांबर 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 हरि नाचत हरि नाचत हरि नाचत डोळत देवाच कळल पितांबर नाचत डोळत देवाच कळल पितांबर सावत होई देवा ऐसे बोले कबीर सावत होई देवा ऐसे बोले कबीर नामदेव हरि 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा नामायासी जलीलोले संदासे बाई 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 जन्म मरणा वासुनी मुत करके बिठो 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 बाई नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा नामदेव हरि 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा चंदन चर्चित पीतांबरधर चंदन चर्चित पीतांबरधर चंदन चर्चित पीतांबरधर चंदन चर्चित पीतांबरधर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर मुरलीधर जगन्मोहन कृष्णा मुरलीधर जगन्मोहन कृष्णा मुरलीधर जगन्मोहन कृष्णा जगन्मोहन कृष्णा मुरलीधर जगन्मोहन कृष्णा कृष्ण राधा 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 राधा कृष्ण 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 राधा कृष्ण
Radha Krishna, 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 Radha Krishna. Radha Krishna, Radha Krishna, Radha Krishna. Radha Krishna, Radha Krishna, Radha Krishna, Radha Krishna, Radha Krishna. बोल पंडरनाथ महाराज की இந்நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। சுவாமியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।